வணக்கம் தோழர்களே, உரக்க பேசுவோம். இது தந்தை பெரியாரை கேவலப்படுத்தும் சீமானுக்கு எதிரான கண்டன குரல். தோழர்களே, இந்த வீடியோ யாருக்கானதுன்னு கேட்டிங்கன்னா, சீமானின் அபிமானிகளுக்கானது. அதாவது சீமான் மீது பாசமும் நேசமும் அன்பும் கொண்டு எங்கண்ணன் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும், இந்த தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்ற வேண்டும், தமிழ் தேசியத்தை கொண்டாந்து இங்கு நட வேண்டும். எங்கே தமிழ் தேசியம் எங்கே இருக்கிற மாதிரி அதை பிடுங்கிட்டு வந்து இங்கே நடுற மாதிரி. அப்போ தமிழ் தேசியத்தை இங்கே நட வேண்டும், தமிழ்நாட்டினுடைய நிலமும் வளமும் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தற்கொலை தம்பிகள். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அடே தற்கொலை தம்பிகளா, இதையெல்லாம் செய்யணும்னா உங்கள் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்கணும்டா. இப்போ வயசு கிட்டத்தட்ட 58ங்கிறாங்க. இன்னும் 2 வருஷமான போது 60, 65. எங்கே போய் ஆட்சியை பிடிக்கிறது, எங்கே போய் தமிழர்களுக்கு உண்டான நிலத்தையும் வளத்தையும் கொண்டாடுறது? இப்படி கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக முடியாது. அதை தான் நான் தம்புனையிலேயே வச்சுருக்கேன். அதாவது கத்தி கத்தி பேசி சீமான் ஒரு நாளைக்கு குண்டு வெடித்து சாக போகிறானுங்கிறது உண்மை. ஏன் இப்படி கத்தி கத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சீமானுக்கு? ஒரு பரிதாபமான சூழ்நிலைனா நெருக்கடி தான். என்ன நெருக்கடி? ஒரு பக்கம் பெரியாரி உணர்வாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டு தள்ளுறாங்க எல்லாருமே பெரியாரி உணர்வாளர்கள். அதை பெரியார் உணர்வாளர் சொல்ல முடியாது. பெரியாரை யாரெல்லாம் வந்து மதிக்கிறாங்களோ ஆதரிக்கிறார்களோ, பெரியார் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தந்தை, அவர் தான் நம்மளுடைய இந்த ஒரு சீர்திருத்தவாதி. நான் படிக்கிறதுக்கு காரணம் பெரியார் தான். நான் இன்றைக்கி ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் வந்து இன்றைக்கி எனக்கு சொத்து வந்திருக்குதுன்னா அந்த சொத்து உரிமையை வாங்கி கொடுத்த ஒரு பெரியார். இப்படி மாணவர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் கல்வி கற்பதற்கு காரணம் பெரியார் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ பெரியாரை பற்றி. இப்படி ஒவ்வொரு தரப்பும் வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குரிய வகையில் பெரியார் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சீமானுக்கு அது பெரிய நெருக்கடி. இன்னொருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ளே போனால் அங்கே பூரா கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள், சீமானை வெளியேறு, எல்லாமே வந்து நெருக்கடி. இன்னொருக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீமானை கைது பண்ண மாட்டேங்குது. ஏன் கைது பண்ணி சீமானை பெரிய ஆக்கிவிடணும் கூட அவங்க அரசாங்கம் நினைக்கலாம், தமிழக அரசு திமுக அரசு நினைக்கலாம். இப்போ அது ஒரு பக்கம் நெருக்கடி. ஏன்னா எப்படியாவது தன்னை தூக்கி ஜெயிலில் போடணும். அதை வச்சு ஒரு பெரிய அளவில் வந்து பேசி, நான் சிறைக்கஞ்சா சீமான், நான் செந்தமிழின் சீமான், பார்த்தீங்கன்னா நான் தமிழ் தேசியத்துக்காக போராடுறேன், தமிழர் உரிமைக்காக போராடுறேன், தமிழருக்காக இருக்கிற அரசாங்கம் இருந்தால், தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை இருக்கிற அரசாங்கம் இருந்தால் என்ன பேசிட்டு இருக்கணும்ல. பாருங்கள், இவங்க வந்து கருத்துரிமை வந்து ஆதரிக்கிறோன்னு சொல்கிறாங்க, திமுக வந்து ஜனநாயகம் சொல்கிறாங்க, பாருங்கள் என்னை தூக்கி கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி இதை பேசி, இப்படி பேசி உருட்டி என்ன பண்ணலாம், 2026 தங்களுடைய வாக்கு வங்கியை 8% மேலே கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. இப்போது அந்த 8% வாங்கி மாநில ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது நாம் தமிழர். இப்போ அது என்ன ஆயிருன்னா, விஜய்க்கு பாதி ஓட்டு போயிடும். அப்போ பாதி ஓட்டு போயிடுச்சுன்னா இப்போ மீதி ஓட்டில் எங்கே போய் இவங்க 4% கூட வாங்க மாட்டாங்க இந்த தடவை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்காகத்தான் பெரியாரை பேசுகிறாங்க. பெரியாரை எதிர்த்து பெரியாரை கேவலப்படுத்துறது எதுக்கு? தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக. ஆமாம், பெரியார்வார் இப்படியெல்லாம் சொல்லிட்டாரு, பெரியார் ஆகாது, பெரியார்வார் எவ்வளோ கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சீமானுக்கு ஆதரவாக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இணையதளங்களில் வெளியில் கேட்க முடியுது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையை, எதிர் சூழ்நிலையை தமிழ்நாட்டில் கட்டமைத்து தனக்கு ஆதரவாக ஒரு வாக்கு வங்கி அரசியலை இன்றைக்கி சீமான் செஞ்சிட்ருக்கிறார். கூடவே யார் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்குது. சரி, ஏன் பெரியார் எதிர்க்கணும்? அது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? ஏன் வேறு யாராவது எதிர்த்து வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணலாம்ல? ஏன் பெரியார் எதிர்க்கிறாங்க? இப்போ எச்ராஜா விட்டு எதிர்த்து பார்த்தாங்க, பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு சொல்லி எச்ராஜா பேசினார். கையை தொட்டினா கையை வெட்டிடும் அப்படின்ட்டாங்க. எச்ராஜா ஆஃப், பெருசாக பேசுகிறதில்ல. அப்புறம் அண்ணாமலை விட்டு பேசி பார்த்தாங்க. அண்ணாமலை பேசுகிறவனு பெருசாக ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பில் ஏற்படுத்த முடியல. அப்போ யாரை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துறது? யாரை வச்சு பிஜேபி உள்ளே வர்றது? எப்படி வந்து பிஜேபி ஆட்சி பிடிக்கிறது இங்கே? எப்படி கலவரத்தை தூண்டுறது இங்கே? அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சாவி தான் வந்து சீமான், இந்த சங்கி. பெரியார் ஏது இருக்கணும்? பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார். இப்போ இங்கே சாமி கும்பிடாமல் இருக்கிறாங்களா? அப்போ கடவுள் மறுப்பு கொள்கையை வச்சு பெரியாரை எதிர்க்க முடியுமா? பாருங்கள், லட்சமான பேர் நடந்து போனாங்க பழனி பாத யாத்திரைக்கு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இந்து மத கோயிலுக்கு தானே போகிறாங்க, முருகன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இந்து மதம் இல்லை, அது அப்புறம் பேசலாம், இன்னொரு வீடியோவில் பேசலாம், முருகன் இந்துவா இல்லையா அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பக்கம் வரமாட்டேங்கிறாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான பேர் ஆதிவரசக்தி கோயிலுக்கு போகிறாங்க, பெண்கள் போகிறாங்க, நிறைய போகிறாங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறதில்ல, பிஜேபிக்கு ஓட்டு போடுறதில்ல. ஆனால் சாமி கும்பிட்றாங்க, ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஐயப்ப சாமிக்கு நிறைய போகிறாங்க, ஐயப்ப மலைக்கு மாலை போட்டுக்கிட்டு நடந்து போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, வருஷம் போகிறாங்க.
நான் ஒருத்தர் கேட்டேன், நான் 18 வருஷம் போயிட்டுருக்குறேங்க குருசாமி. இன்னொருத்தர் நான் 20 வருஷம் போகிறேங்க, நான் 25 வருஷமாக போகிறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் திமுகவுக்கு போடுவோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே மக்கள் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா, கடவுள் பக்தியை தனியாகவும் அரசியலை ஓட்டு போடுறது தனியாகவும் பார்க்குறாங்க. இந்த பார்வை இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? பெரியார். ஏன்னா கல்வி கொடுத்தது பெரியார், விழிப்புணர்வை கொடுத்தது பெரியார், சுயமரியாதை கொடுத்தது பெரியார். இப்போ இந்த பெரியாருங்கிற பிம்பத்தை அடித்து நொறுக்காமல் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது? தமிழ்நாட்டில் வேறொரு மாற்று அரசியலை கட்டமைக்கவே முடியாது. என்னதான் தமிழ் தேசியம் பேசினாலும் சரி, வாயிலே பேசினாலும் சரி, அது போலி தமிழ் தேசியம். அவங்க பேசுகிறது சாத்தியமானது கூட இல்லை. அதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோவில் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவில் அதை பேச முடியாது. ஏன்னா வீடியோனுடைய லென்த் அதிகமாகிடும். ஏன்னா சீமான் பேசுகிற தமிழ் தேசியமாக பதில் பொய்யானது. இங்கே சீமான் பேசுகிற மாதிரி இங்கே தமிழ் தேசியத்தை இங்கே கட்டமைக்கவே முடியாது. அப்போ இதையெல்லாம் பேசி நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பெரியாரை நொறுக்காமல், பெரியாரினுடைய பிம்பத்தை அடித்து நொறுக்காமல் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் கத்தி கத்தி பேசுகிறது. இப்போ பாருங்கள், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்தில் பேசி சீமானுக்கு தொண்டையெல்லாம் கட்டிச்சு. ஆனாலும் நான் வந்து என்னுடைய மூச்சும் பேச்சும் நிற்கும் வரை நான் வந்து பேசுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுதான் சில்லறை பூச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அது வந்து கோவை, திருப்பூர், தாராபுரம், ஒட்டச்சத்திரம் பக்கம் இங்கெல்லாம் இருக்கிற விளையாத நிலங்கள் இருக்குது, தரிச்சு நிலங்கள். எங்கள் ஊரில் வந்து அதை குரங்காடுன்னு சொல்லுவாங்க அந்த காட்டை. அங்கே வந்து 4 பக்கம் வேலி, நடுவில் வேளாமரம்லாம் இருக்கும். வேளாமரம்னா கருவேல மரம் இல்லை, வெள்ளை வேளாமரம்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை வேளாமரத்தில் தான் அந்த பூச்சி அதிகமாக ஒரு வரி பூச்சி இருக்குங்க. நல்ல வெயில் அடிக்கும்போது 10 மணிக்கெல்லாம் தொடங்கிடும். ஒருன்னு கத்திக்கிட்டே இருக்கும். பயங்கர சவுண்டாக இருக்கும். வெயில் அதிகமாக அது கத்திக்கிட்டே இருக்குங்க, பயங்கரமாக கத்தும். நாங்கள் போவோம், போய் பசங்க வேட்டைக்கு காட்டுக்குள்ளெல்லாம் குருவி வெட்டிக்கிறதுக்கு வேட்டைக்கெல்லாம் போகும்போது போய் அதை பார்த்தோம்னா பக்கத்தில் வர வரைக்கும் அது கத்திக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் போனோம்னா எந்திரிச்சு வந்துருச்சு பறந்து ஓடி பக்கத்தில் போய் மரத்தில் உட்காந்தோடனே கத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் மாத்திரம் அந்த பூச்சி வந்து சில மரங்கடியில் செத்து கிடக்கும் பெருசாக. அப்போ நான் போய் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, ஐயா அது என்ன பூச்சியெல்லாம், இந்த பூச்சி நிறைய செத்து கிடக்குது என்னென்ன? நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம், சில செத்து கிடக்குது. அது வந்து கத்தி குண்டி வெடிச்சு செத்து போயிடும் அப்படின்னாங்க. அதாவது வெயில் அதிகமாக பயங்கரமாக கத்தி அந்த உடலை அழுத்தம் தாங்க முடியாமல் குண்டி வெடிச்சு செத்து போயிடுமா அந்த பூச்சி. அப்படித்தான் சீமானும் ஆக போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து சீமானுடைய அபிமானிகள் சீமான் கத்துறதை கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்கள், கொஞ்சம் கம்மியாக கற்ற சொல்லுங்கள். கத்துறது கத்துவீங்க, அது வேறு. நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க, அவங்க ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. 2026 நீங்கள் ஆட்சி பிடிக்க போகிறதும் இல்லை, 2026 நீங்கள் டெபாசிட் வாங்க போகிறதும் இல்லை. 2026 உங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சி நாம் தமிழர் கட்சி வந்து காணாமல் போக போகிறது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் எங்களுக்கெல்லாம் இப்போ வீடியோவெல்லாம் பேசுகிற கண்டென்ட் வேணும்ல, கொஞ்சம் அரசியல் கோமாளிகள் நாட்டில் இருக்கணும்ல, கொஞ்சம் சிரிச்சுக்கணும்ல. ஏன்னா பொய் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல. எல்லாருமே அதிகமாக உண்மையுமே பேசி என்ன பண்ணுறது? பொய் பேசணும்ல. இப்போ நிறையா பேர் ஈழத்தமிழர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ எங்கே போனது பொய், சில பேர் பார்த்தது உண்மை தான், நான் ஃபோட்டோ எடுத்தது பொய். அங்கே வந்து ஆமைக்கறி சமைக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க. ஏங்க நானும் தான் கேட்குறேங்க. 2008 2009 மே மாதம் தான் அந்த இறுதி போர் நடக்குது, முள்ளிவாய்க்கால் படுகொலையெல்லாம் நடக்குது. 2008ங்கிறது போர் உக்கிரமாக நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பதுங்குகுழியில் இருக்கிறாங்க அவங்க. பதுங்குகுழியிலிருந்து போர் நடந்துட்டு இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ராணுவ நிற்கும், 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இவங்க நிற்பாங்க. இவ்வளோதான் அவங்களுக்கு ராணுவத்துக்கு இவ்வளோ உண்டான தூரம், அவ்வளோதான் இருக்க முடியும். அப்போ இங்கேருந்து துப்பாக்கி சுடுற பயிற்சியெல்லாம் எடுத்தா அப்படின்னா என்ன நடக்கும்? துப்பாக்கியில் இவங்க சுட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளை நோக்கி தான் சுடுறாங்க அப்படின்னு சொல்லி சிங்களமாக சுடுவா. 100 குண்டு இங்கேருந்து 10 குண்டு போனால் அங்கேருந்து 100 குண்டு வரும். அப்போ பயிற்சி பெறுறதுக்கெல்லாம் வந்து தனியாக அவங்க பயிற்சி மையங்களை வச்சுருந்தாங்க. அங்கே அந்த கிரவுண்டு அங்கே தான் அவங்க வந்து சுட்டு பழக முடியும். சீமான் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையெல்லாம் போய் பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அங்கே சுடு இங்கே சுடு நல்லா விளையாட்டுக்கெல்லாம் சுட்டுட்டு இருந்தால் சிங்களம் வெறிகுண்டு வீசி விட்டுருவான். அப்படிலாம் சுட முடியாது. அதே மாதிரி பதுங்குழிகள் இருக்கிறாங்க. அங்கே போய் ஆமைக்கறி எங்கே சாப்பிட்றது, ஆமைக்கு இட்லிக்குள்ள கறி வச்சு எங்கே சாப்பிட்றது எல்லாம் நம்ம சாதாரண மனுஷனுக்கே தெரியும். சண்டை களத்தில் நிற்கிறாங்க, சண்டை எதிர் சண்டை, நேருக்கு நேர் துப்பாக்கி பிடிச்சிட்டு நின்றுருக்குறவங்க, இப்படி துப்பாக்கி பிடிச்சிட்டு நேருக்கு நேர் நின்றுருக்குறவங்க போய் ஆமைக்கறி சாப்பிட்றதுக்குலாம் உங்களுக்கு நேரம் எங்கே? அப்போ அவங்க கிடைச்சதை சாப்பிட்டுக்குவாங்க. அதிகபட்சம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் அவங்க சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க. இங்கே நம்ம நல்வாழ்வு முகாம்கள், அகதி முகாம் அதை சொல்லக்கூடாது. இப்போ ஈழத்தமிழர்கள் நல்வாழ்வு முகாமுக்குள்ளே நாங்கள் நிறையா தடவை வியாபாரத்துக்கு, பேசுகிறதுக்கு, வேலைக்கு கூப்பிட்றதுக்கு நிறையா தடவை நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். உள்ளே போய் அவங்களோடையெல்லாம் பேசும்போதெல்லாம் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த ஆள் பேசுகிறதெல்லாம் சுத்த பொய்யுங்க, இவர் சொல்கிற மாதிரியெல்லாம் ஈழத்துலையெல்லாம் இன்றைக்கி நடக்கவே இல்லை, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி மூட்டை முடிச்சு கட்டிட்டு மக்கள் வந்து ஓடிட்டு இருந்த நேரம், போராளிகள் வந்து அன்றைக்கி ஆயுதங்களை எடுத்து இப்போ போர் முனையில் நின்று இருந்த காலம், அன்னைக்கு போய் இவர் சொல்கிற முறையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நிறைய பேர் அம்பலப்படுத்தி பேசிட்டாங்க சீமான் சொன்னதையெல்லாம்.
அதனால் இந்த சீமானுடைய ஆமக்கரை நம்பிட்டு இருக்கிற தற்குறி முண்டங்களே, தற்குறி தம்பிகளே, சீமானின் அபிமானிகளே, நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே மை வைக்கிறதுக்கு காத்திருக்கிற வாக்காளர் பெருமக்களே, உங்களெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து சீமானை கொஞ்சம் கத்துறதை கம்மியாக கத்த சொல்லுங்கள். எங்கேயும் குண்டு கிண்டு வெடித்து செத்துற போகிறார் பாவம். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நகைச்சுவை அரசியல் கோமாளி சமகாலத்தில் இல்லாமல் போயிடுவார். அதனால் கொஞ்சம் சீமானின் நல விரும்பிகள் கொஞ்சம் கத்துறதை குறை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி தோழர்களே.